வழிமுறைகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் நாட்டை நம்முடைய ராணுவ வீரர்கள் தாக்கியிருக்கின்றார்கள். 3 பக்கத்தில் இருந்து இந்திய ராணுவம் தாக்கியிருக்கின்றது நேற்று இரவு. மற்றொரு பக்கத்தில் இருந்து பலுசிஸ்தான் போராளிகள் தாக்கியிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து அவர்கள் நடத்திய தாக்குதலிலும் பாகிஸ்தானுக்கு கணிசமான சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற தகவல் தெரிய வந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு பாகிஸ்தானை குறிவைத்து இந்தியா நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ராணுவ நிலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ராவல்பிண்டி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கராச்சி துறைமுக நகரமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று இரவு பொறுத்தவரை இந்தியா எந்த ஒரு தாக்குதலையும் முதலில் தொடங்கவில்லை. இரவு நேரத்திலே திடீரென்று நம்முடைய வான்பரப்பை நோக்கி பாகிஸ்தானில் இருந்து அடுத்தடுத்து ஏவுகணைகள் பாய்ந்து வந்தன. அதன் பிறகு அந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி தாக்கி அழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த வான் தடுப்பு அமைப்புகளை நாம் பயன்படுத்தியிருந்தோம். அதன் மூலமாக ஒரு சில இடங்களில் எல்லாம் அந்த வான் பாதுகாப்பு அமைப்பான ரஷ்ய தயாரிப்பில் உருவாக்கப்பட்டிருந்தவற்றை மட்டும்தான் நேற்று பார்த்திருந்தோம். ஆனால் இரவு நேரத்தில் இந்தியா பயன்படுத்தி இருந்ததில் பல்வேறு ராணுவ பயன்படுத்தக்கூடிய அந்த டேங்குகளை பயன்படுத்தி பீரங்கிகளை பயன்படுத்தியும் வானில் பறந்து வரக்கூடிய இலக்குகளை துல்லியமாக நம்முடைய ராணுவ வீரர்கள் தாக்கி அழித்திருந்தார்கள் என்பதை பார்த்தோம். ராணுவ வீரர்களுக்கு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் அதற்கான பயிற்சி கூடங்கள் இருக்கின்றன. ஒரு ஏவுகணையை எப்படி சுட்டு வீழ்த்த வேண்டும், வானில் பறந்து வரக்கூடிய ட்ரோன்களை எப்படி சுட்டு வீழ்த்த வேண்டும், ஒரு ஏவுகணையின் திசை எந்த பக்கம் இருக்கின்றது என்பதை எவ்வாறு துல்லியமாக கணிக்க வேண்டும், அவற்றையெல்லாம் கணித்து பீரங்கியின் மூலமாக எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதற்கான பயிற்சி கூடங்கள் பல இடங்களிலே உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அமைந்திருக்கின்றன. அதில் பயிற்சி பெற்ற வீரர்களை கொண்டுதான் நேற்றைய தினம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை நோக்கி அடுத்தடுத்து பாய்ந்து வந்த பாகிஸ்தானினுடைய ஏவுகணைகள் ஒவ்வொன்றும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் ஏவுகணைகள் புகைப்படங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள் அனைத்திலுமே அந்த பாகங்கள் உடைந்து நொறுங்கி கிடக்கின்றன. அங்கிருக்கக்கூடிய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.